ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிரான காரியங்கள் இதுவரை நடந்து கொண்டு சாபங்கள் நம்முடைய பாதித்திருக்கும் என்றால், ஒருவேளை வேதனைகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதான குறைவுகள், கணவனும் மனைவியும் பிரிவினை பிரிக்கிற ஆவிகள் செயல்பட்டிருக்கும் என்றால், இவைகளெல்லாம் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு உட்பட்டவைகளா? கிடையாது. நாம் கஷ்டப்படுறது ஆண்டவருடைய சித்தமா? கிடையாது. நம்முடைய சமாதானம் இல்லாமல் இருக்கிறது ஆண்டவருடைய சித்தமா? கிடையாது. இல்லை நாம் இந்த அளவுக்கு பிரச்சனைகளோடு வாழ்றது ஆண்டவருடைய சித்தமா? கிடையாது. சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வது ஆண்டவருடைய சித்தமா? கிடையாது. அப்போ இன்னைக்கு ஒன்றை சொல்லுங்க, ஆண்டவர் விருப்பப்படாத சாபங்கள், சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் சாபங்கள், ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள் என் வாழ்க்கையை பாதித்திருக்கும் என்றால், எப்படி ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்பட்ட அது எந்த மரமாக இருந்தாலும், எத்தனை இலைகளுள்ள மரமாக இருந்தாலும், ஆண்டவர் என்ன செய்துட்டார்? ஆல்ரெடியாகவே சபித்து விட்டார். எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க.